கேள்வி நமக்கு, இயேசுவின் இரத்த முத்திரை உள்ளவர்களை COVID-19 சங்காரதூதன் அல்லது பிசாசு மேற்கொள்ள முடியுமா? முடியாது. இதை நம்ம பார்க்க போகிற வசனங்கள் வழியா. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவா அல்லது வேறொரு இயேசுவா? யார் நமக்கு மரணப்படுக்கையிலிருந்து விடுதலை தர முடியும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எங்கே இருக்கிறாரு? மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவரில் இங்கே இருந்திருக்காரு. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது சிலுவையில் அறையப்படாத இயேசு. இப்போ நம்ம சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கும்போது விடுதலை கிடைக்கும். சிலுவையில் அறையப்படாத பழைய ஏற்பாட்டு தேவனை நோக்கி பார்த்தா விடுதலை கிடையாது. அங்கே விடுதலை கிடையாது. அதுக்கான வசனங்களை பார்க்க போகிறோம். கொஸ்டின் இதெல்லாம் உங்களுக்கு ரீங்கரிக்கிற கொஸ்டின். இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனும் வீடியோவில் கொடுத்துருவோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டீச்சிங் 15 பக்கம் இருக்குது, அதையும் அதில் தான் பார்க்க போகிறோம். அதுவும் உங்களுக்கு PDF ஃபைலாக கிடைக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பாவத்தினால தான் வியாதி வருதுன்னு யோவான் 8:34 ஏசப்பா சொல்கிறாரு. பாவம்னா என்ன? ரொம்ப ஸ்டன்னிங்காக ஒன்று தெரியும். பாவம்னா என்னன்னு காமிக்கிறாரு. யோவான் 8வது அதிகாரத்துலேருந்து பார்க்க போகிறோம் வசனம். பாவம்னா என்ன தெரியுமா? இயேசுவோட வசனத்துக்கு கீழ்ப்படியாதான் பாவம், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இது அது களவு கொலை விபச்சாரம் அதெல்லாம் பாவம் தான், இல்லைங்கள. ஆனால் அவர் சொல்கிறாரு, ஒருத்தனை பிசாசு மகனை ஆக்குறது எது தெரியுமா? இயேசுவோட மகனை பிசாசு மகனை ஆக்குறது எது தெரியுமா? இயேசுவோட வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னா அவன் பிசாசு மகனே சொல்லியிருக்காரு. அந்த வசனம் பார்க்க போகிறோம். அதுதான் பாவம். அவர் டிஃபைன் பண்ணியிருக்காரு. இயேசு நமது மரணப்படுக்கையை நீக்குவாரா? நம்ம பாவங்களை மன்னிச்சு நீக்குவாரா? வசனத்தை பார்க்க போகிறோம். 70 தடவைனாலும் அவர் மன்னிக்கிறதுக்கு ரெடி. ஒன்று நம்மக்கிட்ட தேவை, மனம் திரும்புதல். டோட்டல் யூட்டர்ன் போடணும். குவாலிஃபை பண்ணக்கூடாது, மனுஷனை நம்பக்கூடாது. மனுஷனை நம்பணும். நம்மளோட ஆர்கனைசேஷன், நம்ம சர்ச்சை நம்பணும், பாஸ்டரை நம்பணும். ஸோ ஜெபம் பண்ணிடுவாங்க, விடுதலை பண்ணிடுவார். ஐ எம் சாரி, இட் ஓன்ட் ஹேப்பன். ஏசு மட்டும்தான். 1 கொரிந்தியர் 7:23 அவர் சொல்கிறாரு மனுஷனுக்கு அடிமைகள் ஆகாதிருங்கிறார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். அழகாக கொடுத்துருக்காரு. 6:20 சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் 6:20 நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். மனுஷனுக்கு அடிமையானோன்னா மனுஷனை நோக்கி பார்த்தோம்னா விடுதலை ஆகாது. இயேசு அவர் ஒருவருக்கு மட்டும்தான் விடுதலைக்கு அதிகாரம், வேறு யாருக்கும் கிடையாது. மனம் திரும்புதெல்லாம் என்னங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் கிறிஸ்தவர்கள் நாங்கள் பாவமே செய்யலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இயேசுவோட வசனங்களை கொஞ்சம் அப்படியே நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். எத்தனை விதமான பாவங்களை நம்ம பண்ணி இயேசுவை விட்டு தூரமாகிறது மட்டுமல்ல, பிசாசின் பிள்ளைகளாக அநேகர் மாறி இருக்கிறோம். அவரே சொல்லியிருக்கார். அவர் வசனம் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் பிசாசின் பிள்ளைகளாக மாறி போயிறாங்க. அது வசனத்தில் அவர் சொல்கிறார். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார். என் வசனத்தை நீ கேட்கலையா, என் வசனத்தை நீ கீழ்ப்படியலையா, நீ பிசாசினால் உண்டானவனே சொல்கிறார். அவ்வளோ ஒரு கடுமையானது. ஸோ இதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாவங்கள், இந்த நம்மளுடைய அக்கிரமங்கள் நமக்கே தெரியாமல் இருந்திருக்கும். நமக்கே தெரியாமல் ஒன்றும் கிடையாது. நம்ம ஒப்பு கொடுத்துருக்கோம், பேய்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுத்துருக்கோம். யோவான் 8:34 படி இது என்னன்னு பார்க்க போகிறோம். அந்த வசனங்கள் மூலம் பார்க்க போகிறோம். ஓகே. அப்புறம் கடைசியாக நம்ம பார்க்க போகிறோம், கட்டிலிருந்து ஜெபத்தை நம்ம பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணி இந்த கட்டுகளை உடைக்க போகிறோம்.